வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வழிக்கு வந்த கர்நாடக அரசு காவிரியில் பெருக்கெடுத்த வெள்ளம், கையாலாகாத அரசை நம்பிய மக்கள் கருணை காட்டிய கடவுள். இது முதல் செய்தி. இரண்டாவது, அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக? நிர்மல்குமார் கேட்கின்றார் கேள்வி. அவர் அமைச்சராக இருப்பதற்கே தகுதி இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நம்ம சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து தானே முடிவெடுத்தோம், ஒரு தீர்மானத்தையே போட்டோம், அப்புறம் எதற்காக அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார்கள். சரி, அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லையா? நிர்மல்குமார் சொல்வது தான் சரியானதா? அதையும் இரண்டாவது செய்தியாக பார்க்க போகிறோம். மூன்றாவது, விஜய பிரபாகரன் அவர்கள் விஜயை விமர்சித்திருக்கின்றார். அதை பற்றி நிறைய இணையவாசிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். விஜய பிரபாகரன் அவர்கள் விஜயை விமர்சித்தது சரியா தவறா, அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல எல்லாரும் என்னை பார்த்து கேட்கின்ற கேள்வி ஒன்றே ஒன்று தான். நீங்கள் மட்டும் விஜய்க்கு ஆதரவாக பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், வீவர்ஸ் அல்லோன்னு அல்லும். ஆனால் நீங்கள் விஜயை எதிர்த்தே பேசுகிறீங்க. என்னவோ விஜய் ஆட்சி மட்டும்தான் மோசம் மாதிரியும், திமுக ஆட்சி நல்லா இருந்த மாதிரியும், எடப்பாடியார் ஆட்சி எடுப்பாக இருந்த மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் விஜயை ஆதரித்து பேசினீர்கள் என்றால் வீவர்ஸ் அள்ளும், உங்களுக்கும் காசு வரும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பத்திரிக்கையாளனுடைய இலக்கணம் என்ன தெரியுமா? சிம்பிளானதுங்க. எப்போதும் எதிர்கட்சி வரிசையில் உட்காருவது தானுங்க. ஏன்னா ஆளுங்கட்சியை புகழ்வதற்கும் ஆட்சி நிர்வாகத்தை பற்றி பெருமைப்பட பேசுவதற்கும் அவங்க தருகின்ற சுகங்களையும், அதாவது பதவி, பணம், இவற்றையெல்லாம் அனுபவிப்பதற்கு ஜால்ரா போகிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஏன் அந்த கட்சியினுடைய ஆட்சியை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு, சிலாகித்து பேசுவதற்கு அந்த கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனால் அந்த கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகள், நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு செய்தியாளர்கள் மட்டும்தான் எதிர்வரிசையில் உட்காருவாங்க. அந்த கடமையை இன்றைக்கி பெரும்பான்மையான ஊடகம் தவற விட்டுருது. ஆனால் நாம் அந்த மாதிரி தவறக்கூடாது என்பதனால தான் தவேக அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை அனுதினமும் சுட்டி காட்டி கொண்டே இருக்கின்றோம். எடப்பாடி ஆட்சியில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டணும், திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டணும். ஆனால் இப்போது தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம். அதனால் ஒரு செய்தியாளன் என்கின்ற பொழுது எதிர்வரிசையில் தான் உட்காரணும். நான் எப்போதும் எதிர்கட்சி தானுங்க. சரி, இப்போது அனைத்து கட்சி கூட்டம் வேண்டுமா வேண்டாவா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா நிர்மல்குமார் அவர்களே சொல்லிட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதான் சட்டமன்றத்தில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு தீர்மானத்தை ஏற்றி விட்டோமே அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாரு. கேட்குறதுக்கு லாஜிக்காக இருக்கும். ஆனால் சட்டமன்றத்தில் உட்காந்து எல்லாரும் பேசி எதற்கு தீர்மானம் கொண்டு வந்தோம்? என்னத்துக்கு? மேகதாதனை கட்டக்கூடாது என்று வலியுறுத்தி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம். ஆனால் காவிரியில் முறையாக தண்ணி திறக்கணும், ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ தண்ணியை திறக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை திறக்கணும். அதுக்கு கர்நாடக அரசாங்கத்துக்கு நாம் நிர்பந்தம் தரணும். அதுக்கு தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன கட்சிகள் கூட காவிரியில் தண்ணி வரல அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக அப்படின்னு கேட்குறாங்க. சட்டமன்றத்தில் காவிரியில் முறையாக தண்ணி திறக்கணும் அப்படின்றத பேசுனீங்களா? அதுக்காக ஒரு தீர்மானத்தை போட்டிங்களா? அப்படி ஒரு தீர்மானமே சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் இருக்கின்ற இடத்துல போடலையே. ரெண்டாவது, சட்டமன்றம் என்கின்ற பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் ஒன்றா சேர்ந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழகத்தில் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத தமிழக நலன் சார்ந்த கட்சிகள் நிறைய இருக்குது. அந்த கட்சிகளுடைய கருத்தை சட்டமன்றத்தில் எதிரொலிக்க செய்ய முடியுமா? அந்த தீர்மானம் போட்டிங்களே, அதில் அந்த கட்சி பங்கெடுத்து கொண்டதா? மக்கள் பிரதிநிதிகள் உள்ள கட்சிகள் மட்டுமே சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை ஆதரித்தன. இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது, அந்த கட்சி தமிழ்நாட்டு நலன் சார்ந்து பேசவே இல்லையா? அப்போது அதனுடைய கருத்தை எங்கே கேட்பீங்க? அனைத்து கட்சி கூட்டினா தானே பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தை நம்ம கேட்க முடியும். அதனால் சட்டமன்றத்தில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து தீர்மானம் ஏற்றி விட்டோம். ஆனால் இனிமேல் அனைத்து கட்சி கூட்டம் எதற்கு அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார்னா, அவருக்கு அரசியல் தெரியல, நிர்வாகம் தெரியல, தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அதை பேசுகிறார் என்று தான் அர்த்தம். அனைத்து கட்சி கூட்டம் என்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததுக்கும்
ஒரு வேறுபாடும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. ஆனால் பத்திரிகையாளர் சந்தித்து திமுக அதிமுக எதிராக பேச சொல்லு, வாய் கீழே பேசுவாங்க. அதனால தான் கர்நாடகாக்காரனை பொறுத்த வரைக்கும் ஜூன் 12 நாம் மேட்டூர் அணையை திறந்திருக்கணும். ஆனால் அதற்கு முன்பாகவே ஒரு 10 நாளைக்கு முன்பாகவே வந்து கர்நாடகாவுக்கு அழுத்தம் தந்திருக்கணும். ஆனால் எப்போதுமே சரி கர்நாடகாவுக்கு அழுத்தம் தராமல் மௌன பிள்ளையாராக உட்காந்து இருந்துட்டு ஜூன் 12ஆம் தேதியும் தண்ணி திறக்காமல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கடவுள் அருளால் கர்நாடகாவில் மழைப்பொழிவு அதிகரித்திருக்குது. கையால் ஆகாத அரசு, கர்நாடகா கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மக்களை நாம் வஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையே மழையை தருது. கர்நாடகாவிலும் கேரளாவிலும் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை. அதனால் கபினியிலிருந்து 10,000 கனஅடி தண்ணீரை கர்நாடக அரசாங்கமானது திறந்து விட்டுருக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அணையில் இருக்கக்கூடிய தண்ணியை தொடர்ந்து தேக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், வருகின்ற தண்ணியை வெள்ளத்தில் தான் நாம் முழுகணும். அது மட்டும் கிடையாது, இயற்கை உனக்கு எனக்கு மட்டுமே சொந்தம் இல்லை, எல்லோருக்கும் சொந்தம், புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணையானது இப்போ பெய்யுத மழை, அந்த மழைக்கு முன்பாகவே வந்து 93% நிரம்பி போச்சு. அதனால் நாம் இப்போ அணையை திறந்து தான் விடணும். அதனால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறேன், வந்துடுங்க. 2வது இந்த கடையடைப்பு போராட்டம், 2வது சாலை மறியல் போராட்டம், இந்த போராட்டத்தெல்லாம் விடுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து சொல்லுங்கள், அணை நிரம்பி போச்சு, இனி திறக்காமல் இருக்க முடியாது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகாவில் கூட்டியிருக்காங்க. ஸோ அணை நிரம்பிய பிறகும் அனைத்து கட்சியினுடைய கருத்தை கேட்டு தான் நம்ம ஆட்சி செய்யணும். ஏன்னா மக்கள் அவங்களுக்கும் வாக்களித்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் இல்லை என்பதெல்லாம் தாண்டி அவங்களுக்கும் மக்கள் வாக்களித்திருக்காங்க. அந்த மக்களுடைய குரலாக தோற்று போன கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுவாங்க அவங்க பிரதிநிதியாக. அப்படின்றதுக்காக தான் கர்நாடகாவில் கபினியில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கனஅடி தண்ணியை திறந்து விட்டுட்டு இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுறாங்க. இன்னும் ஏமாவதியிலிருந்து பல்வேறுபட்ட அணைகளில் நாம் தண்ணியை எதிர்பார்க்கிறோம். நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆனால் திறக்கிறாங்களா என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் கர்நாடகாவில் மழை குறைவு, அதே மாதிரி ஆனால் கேரளாவில் மழை அதிகரித்திருக்கிறது. ஸோ நிச்சயமாக கேரளா தண்ணியானது கர்நாடகாவுக்கு போகும், கர்நாடகாவில் வந்து நமக்கு வரும். இந்த ஆடி 18 நாளைக்கு. ஆனால் காவிரியில் தண்ணி திறப்பாங்களா? நிச்சயமாக திறக்க மாட்டாங்க. ஏன்னா குடிநீருக்கே தண்ணி பற்றாக்குறை ஏற்படுகின்ற அளவுக்கு தான் இன்றைக்கி மேட்டூர் டேமில் இருக்குது. கர்நாடகாவில் பெய்கின்ற மழை காரணமாக ஒரே நாளில் 27 அடி உயர்ந்திருக்குது தண்ணி டேமில். அதனால தான் அவன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் போராட்டம் நடத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தண்ணியை திறந்து விட்டுருக்கான். நம்ம அரசாங்கம் கேட்டு தண்ணி திறக்கலை. 2வது எதிர்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க, திமுக போன்றவங்கெல்லாம். அதெல்லாம் முழுக்க முழுக்க அரசியலுக்காக தான். எதிர்கட்சிகள் மனு போட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் யாருக்கும் பயந்துக்கிட்டு கர்நாடகாக்காரன் தண்ணி திறக்கலை. ஆனால் கடவுள் கருணை காட்டினார், மழை பொழிவை தந்தார். ஆனால் பெருவெள்ளத்தை பார்த்து பயந்து போய் தான் தண்ணி திறந்துருக்கலாம். இனிமேலாவது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. கர்நாடகாக்காரனை வழிக்கு கொண்டு வரணும். அனைத்து கட்சி கூட்டினா தான் நம்ம பெரிய முடிவெடுக்க முடியும் என்பதை பற்றி சொல்லிக்கிட்டு, 2வது விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் அவர்களை ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு விமர்சித்து இருக்கின்றார். இங்கே இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் கர்நாடகாவுக்கு ஓடி போய் நான் வேட்டைக்காரன் அப்படின்லாம் சொன்னீங்க. செந்தில் பாலாஜியை விரட்டுறீங்களே கண்டு கர்நாடகாக்காரனை விரட்ட மாட்டீங்க, எல்லாரும் போய் காவிரியில் தண்ணி கொண்டு வாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க நான் வேட்டைக்காரன்னு சொல்லிட்டு அப்படின்னு கலாய்த்து இருக்கின்றார். என்ன தான் விஜய் அவர்களுக்கு நாம் வெளியிலேருந்து எவ்வளவு கத்தினாலும் சரி, அவர் அதிகாரம் கிடைத்து விட்ட பிறகு என்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. 2வது நான் ஏன் மக்களுக்கு பதில் சொல்லணும்? எனக்கு ஓட்டு போட்டிங்க, அமைதியாக இருங்க. பொதுக்கூட்டம் எப்போயாவது நடக்கும், அங்கே வந்து நான் பேசிக்கிறேன். அது வரைக்கும் ஓட்டு போட்ட உங்களுக்கு என்னுடைய எண்ணம் என்ன, என்னுடைய ஆட்சி எப்படி போகுது, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், எந்த விளக்கமெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அதனால் டீ கடையில் கூட இந்த மாதிரியான பேனரை வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட்டு தருகின்ற வரைக்கும் கடன் கிடையாது என்று ஒரு டீ கடையில் வச்சுருக்காங்க. இதை விட கேவலம் என்ன இருக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், மக்கள் அதிகாரம் அளித்திருக்கின்றார்கள். அதனால் அன்றாடம் செய்தியாளர்களை சந்திக்கணும். இன்றைக்கி நாம் என்ன பண்ணோம், 2வது என்னென்னலாம் பிரச்சனை தமிழ்நாட்டில் இருந்தது, அதை எந்த அளவுக்கு சால்வ் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு போச்சுன்னா ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும். என்னை நம்பி அதிகாரத்தை கொடுத்தீங்க, ஆனால் இது என்னால் சரி பண்ண முடியலை,
முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். மன்னிச்சிடுங்க, அடுத்த முறை இது நடக்காது என்று ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன செஞ்சோம், என்ன செய்யலை, என்ன செய்ய போகிறோம் என்ற விஷயமெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமை. ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். அவங்க தான் கேள்வி கேட்பாங்க. அவங்க அதிகாரத்தில் இல்லை என்றாலும் அதிகாரத்தை கொடுத்த மக்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். அவங்க கேள்வி கேட்பாங்க, மக்கள் பிரதிநிதிகள் பதில் சொல்லணும். சொல்லலைன்னா விஜயபிரபாகரன் போன்றவங்கெல்லாம் இப்படி தான் கலாய்ப்பாங்க. தமிழ்நாட்டை வடிநிலமாக பயன்படுத்துகின்றான் கர்நாடகாக்காரன். கேரளாக்காரன் குப்பை கொட்டுறதுக்காக தமிழ்நாட்டை பயன்படுத்துகிறான். தெலுங்கர்கள் ஆள்வதுக்காக தமிழ்நாட்டை பயன்படுத்துகிறாங்க. நாமெல்லாம் யார்? பதில் சொல்லுங்கள். நன்றி.